ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ நீங்கள் தமிழில் எதை பார்த்து வந்தீங்களோ இப்போ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சரியாக ஒரு 2 மணி ஆகுதுங்க. ஃபுல்லாக அப்படியே பனி படருது. இவ்வளோ நேரம் ஊருக்குள்ளே இருந்தோம், ஒன்றும் தெரியல. இப்போ தான் அப்படியே ஊரை விட்டு வெளியே கிளம்புறோம். அப்படியே இப்போ தான் பனி வந்து எவ்வளோ இருக்குன்றதே தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட பயணம் வந்து ரொம்ப 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 தொலைவானது. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் போகிறோங்க. ஸோ மூணாரில் இருக்க காந்தலூர், நம்ம சவுத் இந்தியாவோட காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா அங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்று எப்போயுமே கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்பிள் விளையுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்து நம்ம அங்கே போகிறோம். காந்தலூர் 2 நாள் பயணம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நம்ம நிறைய இடத்த வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோங்க. ஆக்சுவலாக இது நம்ம இப்போ நீங்கள் மோட்டோ விலாகில் பார்த்துட்ருக்கீங்க. இது வெறும் மோட்டோ விலாகிங்காக மட்டும் இருக்காது, முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா மோட்டோ விலாகிங் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோரிங் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். அதனால் கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அது போக நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டு நம்ம பெருசாக வந்து மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ண மாட்டோம், ஏன்னா ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஸோ அதனால் விடிய வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்குது. இந்த சின்ன ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு ஒன்று இடம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்ட வேண்டிய பார்க்க வேண்டிய இடம். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். அதாவது மூணார் ஹில் ஸ்டேஷன் ஏறுறதுலேருந்து ஃபஸ்ட்டு பிரேக்கு ஃபியூல் பிரேக். அது டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. வந்துச்சா 1057 போயிட்டு அடுத்து யார் செக் பண்ணுவோம். பைக்கு ஃபியூல் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. கோடு முட்டிட்டு நிற்கிது பார்த்தீங்களா, இதை பார்க்குறதே ஒரு தனி ஆனந்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வண்டிக்கு யாரும் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்மலாம் கிளம்ப போகிறோம். நண்பர்களே, பயங்கரமான பனிங்க. ஃபுல்லாக ஒரு சில இடத்துல வந்து ரோடே தெரியலை. பயங்கரமாக ஃபாக் வந்து மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகுது, ஆனால் திருப்பி வருது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. செம்ம குளிர். நீ கண்டிப்பாக அடுத்த ரைடெலாம் வந்து பார்த்தோன்னா க்ளவ் வாங்கியிருந்தேங்க, ரைடிங் க்ளவ் வாங்கிடணும், ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருந்தேங்க, ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம திண்டுக்கல் டோல்கேட்டில் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். டோல் வந்தாச்சுங்க, திண்டுக்கல் டோல்கேட் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க ஐயங்காரில் தான் முட்டை பப்பு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு என்னை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து எங்கேயுமே டீ குடிக்க விடாமல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே நேராக நம்ம பயணத்தை தொடர போகிறோம். ஸோ நம்ம தம்பி நம்ம மாமா அவர். ஸோ நாமளாக தான் வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் பாஸ் போலன்னா கண்ணே தெரியாது, ரோடே தெரியாமல் நிறைய இடத்துல கிட்ட போயிட்டு வந்தேன். பிரேக் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்டாப் வந்து ஒட்டஞ்சத்திரம் தாங்க. இங்கேருந்து 45 கிலோமீட்ரு. ஸோ அடுத்த ஒட்டஞ்சத்திரத்தில் சும்மா ஒரு 5 நிமிஷம் பைக்கு நிப்பாட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஒரு மாதிரி எல்லா பனியாக வந்து அடைச்சிருக்குங்க, ஃபுல்லாக அடைச்சிருக்கு. வைப்பர்லேயே வந்து பார்த்தோன்னா ஃபாக் ஏறுது. ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். குளிர் அத்துருச்சுங்க. ஃபுல்லாக ஏதோ ஃப்ரீசரில் வச்ச மாதிரி குத்தி ரத்தன்ற மாதிரி அவ்வளோ சில்னஸ்ஸு. இதே சில்னஸ் பகலில் தான் நல்லாயிருக்கும், நைட்டு இருந்து என்ன ஒன்று. இப்போ நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் நிற்கிறோம். செம்ம சில்னஸ்ங்க. ஸோ இது வந்து செகண்ட் பிரேக்கு. இனி பசங்களை காணோம், வந்துட்டாங்க, கரெக்டாக வந்துட்டாங்க. முன்னாடி ஒன்றும் அவ்வளோ இல்லை, யாருக்கு தான் அவ்வளோ இல்லை. வந்துட்டோம் அவ்வளோதான், பாதி கடல் வந்துட்டோம், ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். மணி என்ன இப்போ தான் ஒரு 4 மணி 4:30 இருக்கும்.
இனி ஒரு 2 மணி நேரம் இருக்குது எங்களுக்கு இந்த குளிர் டெஸ்ட்டு. நான் 2 மணி நேரத்தில் அங்கே வந்து இங்கே போயிடுவோம். இப்போ ஒட்டஞ்சத்திரம் நண்பர்களே பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். இந்த ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. பைபாஸு போட்டு 2 பக்கம் நல்லா லைட்டை வச்சு பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் டு பழனி உடுமலைப்பேட்டை. மணி இப்போது ஒரு 4:45 இருக்கும். இதில் டைமிங் சரியாக இல்லை நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டாப் காலை ஆகி போச்சுங்க. காலை ஆகி போயிடுச்சா 5 மணி. அதுக்கு வந்து 2வது டீ வந்துட்டோம். அடிக்கிற குளிருக்கு நீ எத்தனை டீ குடித்தாலும் ரொம்ப குளிரியா நீ. ஆமாம் 6 மணிக்கெலாம் ரொம்ப குளிரும். அந்த 7 மணிக்கு வாங்க உங்களுக்கு அந்த வெயில் வரும்போது தான். ஆமாம் அது மாதிரி குளிரியா வாட்டில் அதான் சொல்கிறேன். அவருக்கு ஸ்டேஜில் நாங்கள் ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்குங்க ஐயே. அதுக்கப்புறம் அது வாட்டுக்கு திரும்பி நிற்கும். டீ ப்ளஸ் காஃபி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. காலையிலேருந்தே காலை கடனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. வந்தாலே அப்படியா இருக்குமா? அங்கே ஒருத்தி முக்கிக்கிறியா வண்டி ஓட்டி இறங்க டபால் வீடு வெடிச்சுக்கிருக்கீங்க. வந்தானே அப்படியா? நம்ம வந்து உடுமலைக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம முன்னாடி இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட உடுமலை ரீச் பண்ண போகிறோங்க. 5:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டில் வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. முன்னாடி இந்த ரோட்லலாம் போகிறதுக்கெலாம் நாக்கு தள்ளி போகும். ஒரு சின்ன ரோடு, சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். நைட்டெல்லாம் ஓட்டவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தோன்னா பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க. 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் தாங்க. நேராக இங்கே வந்து பாருங்கள் உடுமலைப்பேட்டையே கொண்டு வந்துருச்சு. இன்னும் இங்கிட்டிருந்து ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி கோயம்புத்தூர் போயிடலாம் போடுதுங்க. அந்த அளவுக்கு பக்கத்தில் வந்துருச்சு எல்லாத்தையுமே. நண்பர்களே உடுமலைப்பேட்டையை தாண்டி நம்ம மூணாறு நோக்கி போயிட்டுருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் செம்ம இருட்டாக இருக்குது. விடியவே இல்லைங்க, அவ்வளோ இருட்டாக இருக்குது. 6 மணிக்கெலாம் விடிஞ்சிடும். அப்படியே செக் போஸ்ட்லேருந்து அப்படியே மேலே ஏறிலாம் நினச்சேன் நான். பட் வந்து பார்த்தோன்னா ஸ்டில் இட்ஸ் இருட்டிஃபையிங். இங்கே பாருங்கள் ஒரு யானை சிலை செம்மையாக இருக்குது. வாவ், காலங்காத்தால் ட்ராவல் பண்ணுறதே வேறு லெவல் சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து அதுவும் நைட்டு கிளம்பி காலையில் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல் சொல்லும். காற்று வந்து சிதைக்கின்றது காத்திருக்கும் நேரமெல்லாம். வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சூப்பரான விஷுவல்ஸ்லாம் வர காத்துட்ருக்கு. இப்போ தாங்க ஸ்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்டாக ஆரம்பிக்குது பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு எல்லோயிஸான ஒரு ஸ்கை வந்து அப்படியே நமக்கு வந்துட்டுருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு, எல்லோ கூட கிடையாது, ஆரஞ்சு தான். சூப்பராக கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. மணி 6:30 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு இயற்கை என்ன மாதிரியான ஒரு அழகாக காத்திருக்க குதுன்னு தெரியலை. சாரிங்க, குளிரில் ரோலாகுது. அப்போ தான் அப்படியே லைட்டாக வந்து இருட்டாக இருக்குது. சரி ஒரு டீயை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 3வது ஸ்டாப்பிங் எடுத்து வர்றதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா சன்னு கிருட்டு மேலே ஏறிடுச்சு. ஸோ இனி ஃபுல்லாக அவங்களுக்கு சூப்பராக காட்டலாங்க இடத்த. இதுதான் வந்து பார்த்தா உடுமலையிலேருந்து மூணாறு போகிற ரோடு. அப்படியே 2 பக்கம் அப்படியே அழகழகாக அடுக்கி அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ நம்ம போகிற பாதை, அந்த பாதையோட சிறப்பம்சங்கள், அந்த பாதை இந்த பாதை மூலிமா போனால் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அப்படியே உள்ளே போக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ இருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் ஒன்று வரும், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு.
ஸோ அதை கடந்து போகணும். அதை கடந்து போனால் கேரளாவோட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். ஸோ அதையும் கடந்து போகணும். ரெண்டுலேயும் என்ட்ரி போடணும். ஸோ என்ட்ரி போட்டுட்டு நம்ம உள்ளே போனோம்னா நம்ம சின்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். குளிருங்க, செம்ம குளிர். சன்னு தான் மேலே இருக்கான்றது பேர், ஆனால் பயங்கரமாக குளிருங்க, நடுங்குதுங்க, அப்படியே கிடு 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 நடுங்குது. அப்படியே அந்த மலைக்கு பின்னாடி, அது ஆக்சுவலாக திருமூர்த்தி மலை அது. ஸோ திருமூர்த்தி டேமு கிட்ட தான் அந்த மலை இருக்கும். நீங்கள் இந்த மலையை வந்து நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த மலைக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. பேசாமல் ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்துருமா? இப்போ ட்ரோன் ஷாட் எடுத்திருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்துருப்பீங்க, நேராக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வந்துருந்துச்சுன்னா. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ட்ரோன் ஷாட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு நேராக மேலே போகிறோம். ஏன்னா இதுக்கடுத்து போனால் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, வேறு எங்கேயுமே நம்ம ட்ரோன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரோன் யூஸ் பண்ணியாச்சு. செக் போஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டை கடந்தாச்சு. அடுத்து கேரளா செக் போஸ்ட் இருக்கும். இது நம்ம ஊர் செக் போஸ்ட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னாறு வழியாக நம்ம மூணாறு போனோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா தகவல்களையும் A to Z வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாக மூணாறு வந்தால் நீங்கள் தேனி ரூட்டை சூஸ் பண்ணுவீங்க. அந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன். நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் நான். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் நான். சின்னார் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தோன்னா 2வது பெரிய வன உயிரிகள் இருக்கிற ஒரு இடம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதிலே படித்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு அது தெளிவாக தெரியல. இந்தியாவிலேயே சவுத் இந்தியாவிலும் தெரியல, அதிக வன உயிரிகள் நடமாடுற வாழ்ந்துட்டுருக்க ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சின்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ நாம் வந்து உடுமலைப்பேட்டை வழியாக நம்ம வந்து மூணாறு ஏறணும், இல்லை மறையூர் போகணும், இல்லை காந்தலூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது ஆப்ஷனுங்கிறது. ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா 20 ரூபா ஒரு ஆளுக்கு. பைக்கில் வந்தீங்கன்னா 20 ரூபா, காரில் வந்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்குகிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை வழியாக வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்க. 6 மணினா நீங்கள் 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கணும். ஸோ நீங்கள் கேரளா வழியாக நீங்கள் உள்ளே இந்த பக்கம் வர்றதுனாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறுறதுனாலும் சரி, 5 மணிக்குள்ளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துடணும். ஏன்னா அப்போ தான் 6 மணிக்கு வந்து உங்களால் எக்ஸைட் ஆக முடியும் இந்த சின்ன செக் போஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி வந்திருக்கோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கேரளா செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த காட்டுக்குள்ளே. ஸோ அதையும் நம்ம கடந்து தான் போகணும். நம்ம இந்த பாதையில் வர்றதுக்கான ஏன் இந்த பாதையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வர நம்ம அந்த தேனி ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹில் ஸ்டேஷன் ரூட்டு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹில்ஸ் ஏற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுங்க. காரணம் என்னடா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ 2 பக்கமுமே காடு தான். அதிகமாக யானைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் தான் இருக்குங்க எப்பயுமேவும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப அவேர்னஸோடையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் வந்து நம்ம போனோம்.
நிறையா ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டிருப்பாங்க. காரணம் என்ன, நம்ம ஓவர் ஸ்பீடு போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நிறையா சின்ன சின்ன அனிமல்ஸு லிவிங் திங்ஸ்லாம் வந்து உள்ளே வரும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம அதை இடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக நிறையா ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த பாதையில் வரும்போது ரொம்ப பொறுமையாகவே வாங்க. பொறுமையாக வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, திடீர்னு அவங்க முன்னாடி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் சடனாக நிப்பாட்ட முடியாது, பிரேக் அடிக்க முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக வந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ நான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்தா முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு வெஹிக்கிள் வரல, நாங்கள் மட்டும் தான் போகிறோம். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் பார்ப்போம் இந்த பாதை நமக்கு என்ன காத்திருக்கு, என்ன வச்சுருக்குன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரேரு. அதாவது என்னோடய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் பார்க்குறது, அதாவது எலிஃபெண்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் முதுமலை காட்டுக்குள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்லாம் அது யானையெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ராசி. ஸோ ரொம்ப நாள் கழித்து திருப்பி காட்டுக்குள்ளே வர்றேன், அது யானை காட்டுக்குள்ளே வர்றேன். இன்றைக்கி ஏதாவது ஸ்பாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த வழியாக வந்து நாங்கள் வந்ததுக்கு முக்கியமான 2 காரணம் என்னென்னா, நம்ம காந்தலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸையும் இன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதை என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து மூணார் வந்து பார்த்தோன்னா 68 கிலோமீட்ரு. ஆஹா, காட்டு பண்ணி போது வருங்க, தெரியுதா? பாதையை கூட்டமாக கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ போயிடுச்சு. காட்டு பண்ணிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிட்ருப்பீங்க. அதை அசால்ட்டாக ஒரு வண்டியை முட்டி தூக்கிடுங்க. அதனால் காட்டு பண்ணிக்கிட்ட வந்து அது டென்ஷன் ஆகாத வரையும் அது வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும். அதை நம்ம டென்ஷன் ஆகிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம காலி. ஸோ அதனால் காட்டு பண்ணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வாட்டுக்கு ஒரு ஓரம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஓரம் இருந்துக்கணும். காட்டு பண்ணி மட்டும் கிடையாதுங்க, என்ன அனிமல்னாலும் சரி. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து இருந்துக்கணும். ஸோ நமக்கு எடுத்தோடனே இப்போ காட்டு பண்ணி கிடச்சிருக்கு. அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, கார்லாம் முன்னாடி போகுதுங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவும் சைட்டிங் இருக்காது. ஏண்டா அது சவுண்டு கேட்டாலே எதுவும் அனிமல்ஸ்லாம் வராது. ஸோ இப்போ தண்ணி உள்ளே கம்மியாக இருக்கிறதுனால, மழை பெய்யறது கம்மியாகிடுச்சு, தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால யானைகள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. எப்பயுமே நீங்கள் கரெக்டாக அந்த கோடை காலத்தை நோக்கி போகும்போதே வந்து பார்த்தோன்னா யானைகளோட நடமாட்டம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு காட்டுக்குள்ளேயே உணவு தண்ணியெல்லாம் கிடச்சிச்சின்னா அது வெளியே வர போகிறது கிடையாதுல்ல. ஸோ அதுக்கு எப்போ அதெல்லாம் கிடைக்கலையோ அப்போ தான் அது வந்து நகர்ந்து ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நகரத்தில் தான் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவரை நான் எல்லா சீசன்லேயும் போய் சுற்றிட்டேங்க. பெருசாலாம் வந்து எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடச்சதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும். வாட்டர் டேங்க் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியில் வந்து பார்த்தோன்னா நிறையா யானைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. அதனால் எனக்கு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று பார்த்துட மாட்டோமான்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த க்யூரியாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோடே இருக்கணுங்க. இந்த கம்பியை தாண்டி நீயும் உள்ளே போகக்கூடாது, அது வெளியே வரக்கூடாது, அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பயணம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பாதையில் குறிப்பாக வரும்போது வந்து பார்த்தோன்னா நீங்கள் காரில் வரும்போது, பைக்கில் வரும்போது தயவு செஞ்சு எது வேஸ்ட்டு எது குப்பையை எடுத்து வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு கீழே போடாதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவை சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குப்பை எதுவும் இல்லாமல் அப்படி சொல்லும் போதே 2 குப்பை வருது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே நிப்பாட்டாமல் போங்க. காரு பைக்கு எதையுமே வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டாமல் போங்க. ஏன்னா ரேஞ்சர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. அதை வச்சு தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா அது ரொம்ப அசாதாரணமாயிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிற்காமே வந்துடுங்க. நல்ல பாதை. ஆஹா, நானும் 2 பக்கமும் 360 பார்த்துட்டு வரேன். நான் ஏதாவது ஒரு சைட்டிங் கிடச்சிருமா அப்படின்ட்டு வாய்ப்பே இல்லை. சரி, முன்னாடி போகிறவங்க ராசியாவது நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னங்க இந்த பக்கம் இப்படி முன்னாடி நல்லா தெரியுங்க. இந்த வட்டம் செடியெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கிறதுனால தெரில பெருசாக. ஆக்சுவலாக அது அமராவதி டேமோட பேக் சைடுன்னு நினைக்கிறேங்க இது. ஸோ அந்த அமராவதியில் நான் ஒரு தடவை இருக்கும்போது பார்த்தேங்க, நான் இந்த பக்கம் நாங்கள் டேம் கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அந்த கரையில் வந்து யானைகள்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஸோ மயில் இருக்குங்க, நிறையா மயில் இருக்குது இந்த பக்கம்.
மயில்கள் மட்டும்தான் நிறையா இருக்குது, வேறு எதுவும் பார்க்க முடியல. ஸோ அந்த லோக்கல் நேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் என்னென்ன எந்த பாதையில் என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியும். அதனால் அவங்க நின்று கொஞ்சம் அவங்க ஜாலியாக வருவாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. நாம் டூரிஸ்டரு கரெக்டாக வந்தோமா போனோமான்னு போயிருந்துங்க. ஃபாரஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மதிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஏரியாவில் வந்து யானைகள் மட்டும் கிடையாதுங்க, புலிகள் இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து 2-3 தடவை நான் அந்த நியூஸ்லேயே வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் இந்த பாதையில் புலிகள் கடந்து போகிறதெல்லாம். நடந்தே வராங்க பாருங்க, பாத யாத்திரை போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை முன்னாடி அந்த ஜீப்புக்கு போகிறாங்களா என்னன்னு தெரில. நடந்தே ஒரு குரூப் வருது. ஒரு வழியாக அந்த காரை ஓவர்டேக் பண்ணியாச்சுங்க. இதில் நீங்கள் காரில் வச்சு வந்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம். பைக்குனா நீங்கள் ஜாலியாக ஓட்டலாம். அதில் இந்த ரோட்டில் கார்னால் இது சின்ன பாதை தான், அது அதில் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து நிற்கிறேன் கொஞ்சம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் மேலே ஏறுங்க. ஒரு ஹேர்பின் பெண்டு மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 5 ஹேர்பின் பெண்டோ 6 ஹேர்பின் பெண்டோ இருக்கும், மேலே ஏறும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு கீழே ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு எலிஃபண்ட் ஃபேமிலி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் இந்த பாதையில் ஒரு 2-3 தடவை வந்திருப்பேன்னா அதில் நான் ஒரு தடவை நான் அந்த ஃபேமிலியை பார்த்துருக்கேன் நான். ஸோ இப்போ அதே இந்த ஃபேமிலி வந்து அதே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எவ்வளோ கனவுகளோடு போகிறேன்னு பாருங்கள் அந்த யானைகளை பார்க்குறதுக்கு. என்னன்னு இல்லைங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த யானைகள்லாம். எவ்வளோ பெரிய கிரியேச்சர் தெரியுங்களா. நம்ம இப்போ வரைக்கும் நம்ம டைனோசர்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்ததில்லை. நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஒரே ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு அனிமல் தான் அது வந்து யானைகள் மட்டும்தான். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, அது மேலே எனக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு ஈர்ப்பு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை. தூரமாக நின்று அதை ரசித்தா போதும். பக்கத்தில் வந்துச்சா நமக்கு தான் ஆபத்து. அதனால் அதை தூரமாக நின்று நம்ம ரசித்தாலே போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்து ஒரு ஒருதலை காதலன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணி அதில் தேடிட்டு இருப்பேன். நான் எப்போயுமே எங்கே போனாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து நடக்கவே நடக்காது. பரவாயில்லை, பார்ப்போம். நமக்குன்னு என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கணுன்னு கொடுத்து வச்சுருக்கோம்ல. ஆனால் அப்படி கொடுத்து வைக்கும்போது வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடக்கூடாது. அது ஒன்று தான் நமக்கு. இந்த பாதையை தாங்க சொன்னேன் நான், இந்த இடத்துல தான் சொன்னேன் நான். ஸோ நம்ம ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி எப்பவுமே இருக்குமா. ஸோ பார்ப்போம். அது அந்த மண்ணள்ளி போட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அது அப்படியே செம்மண் கலரில் இருந்துச்சுங்க. இந்த டைம் என்ன வாய்ப்பு இருக்குது, வந்துட்டோம் மேலே, பார்த்தா ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம் ஜல்லுண்டு. பின்னாடி உட்காந்துட்டு வந்தால் நல்லா இருக்குங்க, வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு. நல்லா உட்காந்து நீ குறுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி பைக் ஓட்டிட்டு வந்து கொஞ்சம் இதில் மிஸ் ஆனாலும் ரிஸ்கியாக தாங்க இருக்குது இந்த ரோடெல்லாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக போகிற ஒரு ரோட்டில் போகிற மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த பள்ளத்தாக்கு அது இங்கே நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அதனால் நான் அப்படியே மேலேயே ஏறுவேங்க. நட்டுக்குத்தலை இருக்குது திடீர்னு. நான் உடம்ப வந்து நிற்கிறேன்ட்டு கொஞ்சம் இந்த பாதை தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரெச் வந்து பார்த்தோன்னா நட்டுக்குத்தலை ஏறும். கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஓட்டலைன்னா கொஞ்சம் ரிஸ்கி ஆயிரும். ஒரு 3-4 ஸ்ட்ரெச் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திருப்பி நம்ம நார்மல் ரோடு மாதிரி ஆயிரும். ஆக்சுவலாக கீழே ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை ஏறுறோம், அந்த கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களேன். இது நல்லா இருக்குது. வெறும் காட்டு பண்ணியோட இன்றைக்கி இந்த பயணத்தை முடிச்சிடாதீங்கப்பா. ஆனால் இதுக்கடுத்து நம்ம தூவானம் போகிறோம், அங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து காந்தலூர் தான் சுற்ற போகிறோம். அதனால் சுற்றி யானை காடுகளுக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிற 2 நாளுமேவும். ஆமாங்க, இது 2 நாள் பயணம். உங்கள்கிட்ட சொல்லலை, இது 2 நாள் பயணம். இன்றைக்கும் நாளைக்குமா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த யானை காடுகளுக்குள்ளே தான் சுற்ற போகிறோம். இந்த சின்ன ஒரு வைல்ட் லைஃப் இதுக்குள்ளே தான் நம்ம சுற்ற போகிறோம். ஸோ பார்ப்போம். இறைவன் அமைத்து வைத்த மேடை, இதுதான் கல்யாண வேலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று.
ஸோ திருப்பி அந்த சமதளத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இனி வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகுங்க. அப்படியே ஒரு சின்ன மேடு பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த யானைகள் இப்போலாம் வந்து பார்த்தோன்னா நிறையா துரத்துற வீடியோலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. ரோட்டில் போகும்போது அதுக்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறதோ, அதுக்கிட்ட போய் வீடியோ எடுக்கிறதோ, அதுக்கிட்ட போயிட்டு ஃபிலிம் போடுறதோ, சீன் காட்டுறதோ, இந்த மாதிரி நிறையா வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாகுங்க. நீ யானைகள் ரோட்டில் இருந்துச்சுனாலேயும் அதோட அசைவை பொறுத்தே நீ கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து டென்ஷனாக இருக்க போதா, இல்லை வந்து பார்த்தோன்னா இல்லை உங்களுக்கு வழி விட்டுருமா, இல்லை அது வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போகுது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா நம்ம யானையை வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் பண்ணிட முடியும். நம்மளோட ஒரு சவுண்டு மூலியமாகவோ, நம்மளோட ஒரு ஆக்ஷன் மூலியமாகவோ, அதுக்கு பிடிக்காத நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது டக்குன்னு ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு அனிமல் தான் அது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் நம்ம யானைகள்கிட்ட. டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும். அது ஏன்டா அது வந்து இப்போது உங்களை மட்டும் பார்க்காது, உங்களை மாதிரி வேறு ஒருத்தையும் அவனாவது ஒருத்தர் சேட்டை பண்ணியிருப்பான், அவனை மாதிரியே தான் நீ இருப்ப, அதனால் உன்னைய சேர்த்து புலந்துடாது. ஸோ அவன் தாண்டா நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அது மைண்டில் வந்து இந்த ஹியூமன்டாலே இப்படி தான்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். அதனால தான் நம்ம எங்கேனாலும் எதையுமே யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம். அதுக்கப்புறம் மனிதர்கள்னாலே வந்து நமக்கு விரோதிகள்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே வந்து பார்த்தோன்னா அப்புறம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாது. எங்கெல்லாம் மனுஷனை பார்க்குதோ அங்கெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது வாட்டுக்கு நிற்கிதா மேய்தா ஓரமாக நீங்கள் வாட்டுக்கு நில்லுங்க, தூரமாக நின்று ரசிங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதுகளோட இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோமே தவிர அது நம்ம இடத்துக்கு வரல, நல்லா தெரிஞ்சுக்கணுது. அதனால் போய் அது சீன்ற வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. நம்ம சுற்றி பார்க்க வந்த இடத்துல ஜாலியாக போயிட்டு வரணும். எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் அது யானைகிட்ட மாட்டி விட்டு இப்போ செத்தது. நான் சமீபமாகவே நிறையா நியூஸ் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை ட்ரிகர் பண்ணிட வேணாம். நம்ம எங்கேயோ அதாவது வேறவே ஏதோ ஒரு ஊரில் எதையோ அதை பண்ணியிருப்பாங்க, அது வந்து இங்கிட்டு போகிற வழியில் எவனா வந்தாங்கன்னா அவனை ஒரு காட்டிட்டு போயிடும். அனிமல்ஸ் தானே அது, அதுகளுக்கு என்ன அதுக்கு மைண்டில் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகும்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீ ஒன்று நல்லது பண்ணிட்டே அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்கடுத்து வேறு யாரை பார்த்தாலுமே எதுவுமே பண்ணாது. மனுஷங்கன்னா நல்லவங்கன்ற ஒரு தாட் வந்துடும் அந்த யானைகளுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓவராக சீன் ஏதோ கருத்து போட்டு வரையா நினைக்காதீங்க. என்ன பண்ணுறது, பேசிட்டு வரணும், பேசி தான் ஆகணும். நம்ம தான் அதை பேசி ஆகணும், வேறு யார் பேசுவாத. இந்த பக்கமும் வந்து பார்த்தோன்னா ஒரு வில்லேஜ் இருக்குங்க, ஒரு ட்ரைப் வில்லேஜ் சொன்னாங்க இந்த பக்கம் இருக்குது. உள்ளே போகணுமா, உள்ளே இங்கே வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் மேலே போகணுமா. கேரளா செக் போஸ்ட்டு தாண்டிட்டோங்க. ஆனால் நம்ம கூட வந்த பைக்கு 2 பேர்த்த காணோம். நம்மளை அனுப்பிட்டாங்க, எதுவுமே கேட்கல, விசாரிக்கல, எதுவும் பண்ணலை, நம்மளை அனுப்பிட்டாங்க. பின்னாடி வந்து 2 பேரை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. 2 பைக்கை ஒன்றும் கேட்க மாட்டாங்க, என்ட்ரி மட்டும் போட்டுட்டு அனுப்பிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மயில் இருக்கு பாருங்க, காட்டு பண்ணி மயில் தான் பார்த்துருக்கேன், நீ காட்டு யானையை பார்க்கலையாங்க. என்ட்ரி ரிஸ்ட்ரிக்டட், நிறையா பாதை உள்ளே போகுங்க. இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு மட்டும் தான் அந்த பாதையெல்லாம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வாட்டுக்கு வந்து ஏதாவது பாதைக்குள்ளே போயிடாங்க, மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கைமா தான். ஸோ சூப்பராக இருக்குங்க, ஸ்ட்ரெச்சு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. இதுவே மழை பெய்கிற டைமில் வந்தீங்கன்னா அந்த ஏரியாவே வந்து பார்த்தோன்னா சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். நான் வந்திருக்கேன், நான் ஈவினிங் டைம் வந்திருக்கேன், மழை பெய்யும் போது வந்திருக்கேன், சுல்லுன்னு வெயில் அடிக்கும் போது வந்திருக்கேன். ஸோ ஒரு 3 தடவை வந்தப்போ 3மே வேறு இதான். ஏர்லி மார்னிங் வந்து வர்றது வந்து பார்த்தோன்னா இதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஃபஸ்ட்டு காந்தூர் போகும்போது வந்து பார்த்தோன்னா மிட் நைட்டில் ஏறணுங்க. சரியான இது. அப்போலாம் வந்து அங்கே செக் போஸ்ட்டில் கெஞ்சி கதறி கூத்தாடி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசி நேரம் பிளானு மதியத்துக்கு மேலே தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணும். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ளே 7 மணி ஆகிப்போச்சு, 7-7:30 ஆகிப்போச்சு. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இருட்டு கட்டி அது கரெக்டாக அந்த ஜனவரி நியூ இயர் ட்ரிப் போக பிளான் பண்ணோம். ஸோ அப்போ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டில் வந்தது. அப்படியே காரு லாரி பின்னாடி பிடிச்சிட்டே வந்துடணும். நம்ம தனியாலாம் வந்தோம்னா அப்படியே அள்ளு விட்டுரும், அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. ஏதாவது கார் வந்துச்சுன்னா லாரி வந்துச்சுன்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ணியே வந்துடணும். மெதுவாக போனாலும் சரி, ஏமா போனாலும் சரி, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிடணும். அதெல்லாம் பண்ணோம். ஸோ இப்போ அளவு பண்ணுறதுல 6 to 6 மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அனிமல்ஸோட நடமாட்டம் அதிகமாகிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். பைக்கில் வர்றதுக்கு, காரில் வர்றதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியலங்க ஆக்சுவலாக. ஆனால் 6 to 6 எல்லாத்துக்குமே ஜென்ரல் காமன் தான் அது. ஸோ காரில் வந்தால் மேபி அளவு பண்ண சான்சஸ் இருக்குது நைட்டில். மற்றபடி பைக்கில் வந்தால் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. 6 to 6 பிளான் பண்ணிக்கிங்க.
ஏறுறதுக்குன்னா கரெக்டாக 6 மணினா 6 மணிக்கு நீங்கள் காலையில் பிரச்சனை கிடையாது. ஈவினிங்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மணிக்கெலாம் வந்துருக்கணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சரான ஒரு ஃபீலோட நீங்கள் வந்து மூணாறு ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பாதை. இல்லை நான் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி இந்த பக்கம் இருந்து வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு இதான் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஷார்ட்கட்டே இது தான். நீங்கள் மதுரை, தேனி அந்த பக்கம் சவுத்துலேருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு அந்த மூணாறு பாதை தேனி வழியாக போய் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாறு அப்படியே சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த வழி அப்படியே கீழே இறங்கி அப்படியே நீங்கள் நம்ம ஊர் பக்கம் போகலாம். ஏன்னா இப்போ கீழே பைபாஸ் நல்லா போட்டாங்களா, ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீ இந்த மறையூர், காந்தலூர்லாம் சுற்றுறதுக்கு வந்து பார்த்தா இந்த பாதையில் நிறையா ஸ்பாட் இருக்கிறதுனால இந்த பாதை வந்து இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் நிறையா பிளைண்ட் கார்னர்ஸ் வருங்க. ஸோ அந்த பிளைண்ட் கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடாதீங்க, மேலே ஏறிடாங்க. ஆப்போசிட்டில் என்ன நிற்கிதுன்னு தெரியாது, என்ன வெஹிக்கிள் வருதுன்னு தெரியாது. ஸோ அதனால் பிளைண்ட் கார்னர்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பொறுமையாக பார்த்து மேலே திரும்புங்க. உங்கள் நேரத்துக்குன்னு ஏதாவது ஒன்று நின்றுருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் ரிஸ்க் ஆகி போகும். வண்டி டக்குன்னு திருப்ப முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பிளைண்ட் கார்னர்ஸ், பிளைண்ட் கவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போங்க. இந்த எங்கிட்ட ஒரு ட்ரைப் வில்லேஜ் இருக்குங்க, டக்குன்னு நிப்பாட்டுறாங்க. இந்த வில்லேஜில் உட்காந்துருக்காங்களே உள்ளே போவாங்க. ஸோ இங்கே ஒரு 10 குடும்பம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த வண்டி ஓட்ட ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன் தெரில, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷோல்டரில் போட்டிருக்க பேக்கு மட்டும்தான் அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, மார்வலஸாக இருக்குது, மொசக்கியாக இருக்குது. ஃபுல்லாக மயில் தாங்க போது வருங்க, சூப்பராக இருக்குது ஒரு ஆண் மயில். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரெச்சு ஒன்று சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு பெரிய மலை மோட்டில் போயிட்டுருப்போம், சைடில் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும் பள்ளத்தாக்கில். அது வந்து பார்த்தோன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெச்சும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும் நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரெச்சு, அதையும் காட்டுறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க ஸ்ட்ரெச் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்ட்ரெச்சுங்க. காரணம் என்னடா, இந்த இப்போ இங்கே கம்பி இருக்குது, இதில் வந்து பார்த்தா சைடில் பேரிகேடு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக ஏற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது, சைடில் ஓப்பனாக இருக்கும், சின்ன பாதை, நிறையா பிளைண்ட் கர்வ்ஸ் வருதுங்க, நிறையா வருது. ஸோ டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய வண்டியில் வந்து முன்னாடி நின்றுச்சுன்னா நமக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஒதுங்கிறதுலாம் கஷ்டம். பைக்கில் போகிறதுனால நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காரில் வர்றீங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்க. சின்ன லைட்டாக ஒரு கேர்லெஸ்ஸாக நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து பார்த்தோன்னா அது இந்த பாதையில் ரொம்ப பெருசாக நமக்கு பாதிப்புக்கு உண்டாகுண்டா. சொல்லல, சைடில் ஒன்றுமே இருக்காது, பேரிகேட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ அதெல்லாம் ரிஸ்கியான பாதை. டக்குன்னு நம்ம மாடு சைடில் இடம் இருக்குன்னு சொல்லி லைட்டாக ஒதுங்கினோம்னா கீழே போயிடுவோம் அந்த லைன் கர்வ்ஸு. பொதுவாக வந்து காட்டுக்குள்ளே ஆர்ன் அடிக்க மாட்டோம், லைட்டாக ஆர்ன் அடிப்போம். பட் இந்த இடத்துல மலை ஏறுறது ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுங்க. ஆர்ன் அடிச்சிருங்க, கொஞ்சம் டக்குன்னு ஆர்ன் அடிச்சிருங்க. நிறையா பிளைண்ட் கர்வ்ஸு. நான் உங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சை பற்றி சொன்ன நினச்சேன்னா, நான் வந்து அந்த ஆறை காட்டணும்னு நினச்சேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதையெல்லாம் மூடி இருக்குங்க, ஃபுல்லாக மரங்கள்லாம் வளர்ந்து அந்த பாதையெல்லாம் மூடி இருக்குது. அதனால் அந்த ஆறை தெளிவாக காட்ட முடியல. வாங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓப்பனாக இருக்கும், காட்டுறேன். செம்ம இந்த இடம் தான் சொன்னேன் நான். அது கீழே தண்ணி போகிறது இப்போ லைட்டாக தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஸோ எனக்கு லைட்டாக தெரியுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இப்போ ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்காக நம்மளை நேரம் தூக்கி போட்டு சாத்திருப்பாங்க, தூக்கி போட்டு சாத்து ராயா அப்படி இருக்கு. வருங்க கீழே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்குள்ள முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வரும், நல்லா தெரிகிற மாதிரி ஒரு இடம் வரும். எஸ்,
இல்லை இது கிடையாது, அந்த ஃபால்ஸுக்கு நீ முன்னாடி போகணும். அந்த பஸ்ஸுக்கார எங்க நான் நின்றுந்தோம்ல தட்டிடுவாங்க. ஒரு நூறு தான் நாங்கள் வச்சு இறங்கிட்டோம். நான் நிப்பாட்டிட்டேன், வண்டி நிப்பாட்டி நிற்கிறேன். இந்த இருக்கு வருங்க வியூ. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்து நின்றுருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, அப்போல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஜாலியாக நானே ஃப்ரெண்டும் கவரிமான் பரம்பரைகள் இருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தா ஆஃபீஸே மூடி கிடக்கு, டீ கடையும் மூடி கிடக்கு. இங்கே டீயில் பாய்லர் மட்டும் எரியுது, ஆனால் டீ கடையில் ஆளை காணோம். ஸோ இப்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். வெயிட் பண்ணலாமா இல்லை மேலே போகலாமா அப்படின்றத பிளான் பண்ணுறோம். பார்ப்போம்.